பிரபாகரன் கொல்லப்பட்டதின் பிற்பாடு பல சந்தேகங்கள் எழுந்திருந்தது. இது அவரின் உடல்தானா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருந்தது. அதை எமது மதிப்புக்குரிய ஜனாதிபதி என்னிடம் பணித்திருந்தார். சென்று பார்த்து அதை உறுதிப்படுத்தும்படி அங்கு நாங்கள் சென்று பார்த்த பொழுது அது அவரின் உடலாகவே இருந்தது. இந்த ஒரு தனி மனிதனுக்காக இன்று நாங்கள் பல்லாயிரம் ஊர்களையும் எங்கள் உடைமைகளையும் சொத்துக்களையும் என்று நாங்கள் பறி கொடுத்திருக்கின்றோம். ஆனால் அந்த அவர் கொல்லப்பட்ட அன்றைய தினத்துடன் இன்று பயங்கரவாதம் கூண்டோடு ஒழிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நாட்டு மக்கள் அனைவரும் இன்று மிகவும் ஒரு குதூகலமாக இன்று ஒரு பய பீதியற்ற நிலையில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சில தமிழர்களிடையே சில சந்தேகங்கள் இருக்கின்றது. இதன் பிற்பாடு தமிழ் மக்களின் நிலை என்னவாக இருக்கும் என்று பல்லாயிரக்கணக்கான வெளிநாட்டிலே வாழ்கின்ற மக்கள் என்னிடம் ஒரு கேள்வி எழுப்பினார்கள். நான் அவர்களிடம் கூறினேன், நீங்கள் யாரை நம்புகின்றீர்களோ நம்பவில்லையோ, ஆனால் எமது மதிப்புக்குரிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும் என்று. ஏனென்றால் இன்று அனைத்து மக்களின் அபிலாஷைகளையும் உணர்ந்து செயற்படுகின்ற ஒரு மாபெரும் தலைவனாக இன்று எமது மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இன்று திகழ்ந்து வருகின்றார். அது மட்டுமல்ல, அனைத்து பொதுமக்களின் அன்புக்குரிய ஒரு வீரமிக்க ஒரு துணிகரமிக்க ஒரு சர்வதேச உலகத்திலே இன்று போற்றப்படுகின்ற ஒரு தலைவராக இன்று எமது மதிப்புக்குரிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இன்று திகழ்ந்து வருகின்றார். பிரபாகரனின் கொடுமையிலிருந்து பாதிப்படைந்து இன்று இடம்பெயர்ந்து வாழ்கின்ற அந்த மக்களின் மனங்களை நாங்கள் இவ்விடத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றும் அந்த மக்கள் அனைவரிடமிருந்து பறிக்கப்பட்ட பல சிறார்கள் இன்று களமுனையில் பிரபாகரனால் பலிக்கடா ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்று அவர்கள் வேதனையுடன் அங்கு வாழ்கின்றார்கள். ஆகவே அந்த மக்களுக்கும் நாங்கள் எமது அன்பார்ந்த வேதனை அவர்களிடம் பகிர்ந்து கொள்வதோடு அவர்கள் மிக விரைவில் நாங்கள் அவர்களை குடியேற்றுவதற்கான மீள் குடியேற்றங்களை செய்வதற்கான அனைத்து வேலை திட்டங்களையும் இன்று எமது மதிப்புக்குரிய ஜனாதிபதி இன்று மேற்கொண்டு வருகின்றார். ஆகவே கட்டங்கட்டமாக அங்கு குடியேற்றங்கள் நடக்கும். அதன் பிற்பாடு வடமாகாணத்தில் அங்கு மக்கள் ஒரு சுதந்திரமாக ஒரு நிம்மதியாக வாழ்கின்ற நிலை மிக விரைவில் ஏற்படும் என்பதை நான் அந்த மக்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.